ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சுட சுட சாஃப்டான இட்லி கூட முட்டை குருமா. எனக்கு முட்டை குருமானா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவிச்சு முட்டை குருமா வைக்க மாட்டாங்க. முட்டையை வந்து உடச்சி குழம்புல அப்படியே ஊற்றி வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். என் தங்கச்சி எடுத்துகிட்டு போனான் அவளோட ஒர்க்குக்கு. தயிர் சாதத்தில் கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி, கடுகு, கருவேப்பிலை, தாளிப்பு கூட மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு க்ரீமியான சூப்பரான தயிர் சாதம் மதிய லஞ்சுக்கு. அடுத்து ஈவினிங் ஒரு 6க்கு மேலே நான் வந்து கேசரி கேட்டிருந்தேன். ஒரே கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் கேசரி அப்புறம் மசாலா பொரி செஞ்சுருந்தோம். ஸோ லெமன், புதினா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான மசாலா பொரி. இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு பசியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரே ஒரு தோசை கூட வந்து ஆனியன் சட்னி பண்ணாங்க. வெங்காயம் வதக்கிட்டு ஒரு சட்னி அரைப்பாங்க காஞ்ச மிளகாய் வச்சு, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சாப்பிட்டு வரேன். பாய்.